السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: إذا كان يوم الجمعة وليلتها فاكثروا علي فإن الصلاة تبلغني. أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கை அடிபெறலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்துணை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜும்ஆவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் மனிதர்களை சில நோக்கங்களுக்காக அனுப்பியிருக்கின்றார். அதே போன்று உலக வாழ்வை மனிதன் அல்லாஹுக்கு பிடித்தவாறு, அல்லாஹ் எப்படி விரும்புவானோ, அல்லாஹுக்கு பொருத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிமுறையில் வாழ வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் வாழவெல்லாம் என்று உலக நியதி இருப்பதற்கு இப்படிதான் வாழ வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா மனிதன் வாழ்வதற்கான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். மனிதன் ஒரு கட்டுக்கோப்பான கட்டமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்வதற்காக வேண்டி பல்வேறு வசதிகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா உலகத்தை படைக்கின்ற பொழுது உலகத்தில் என்னென்னவெல்லாம் இருக்க வேண்டும், உலகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், எது எதுவெல்லாம் இருந்தால் மனிதர்களுக்கு சாதகமாக இருக்கும், எது எதுவெல்லாம் இருக்கக்கூடாது, மனிதருக்கு பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அகற்றிவிட்டு சாதகமாகவும் வாழ்வதற்கும் இபாதத்து செய்வதற்கும் வசதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இறைவன் ஏற்படுத்தினான். அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், அல்லாஹ் தஆலா தான் நேரங்களையும் காலங்களையும் படைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற பொழுது அந்த காலங்களும் நேரங்களும் அல்லாஹ்வே காலமாகவும் அல்லாஹ்வே நேரமாகவும் இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸே குதுஸியில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். காலத்தை பொறுத்தவரை காலம் என்பது அல்லாஹ் தஆலாவால் ஏற்படுத்தப்பட்ட விஷயம். அதிலே கெட்ட விஷயம், கெட்ட காலம், நல்ல காலம் என்றெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தஆலா படைத்த எல்லா நேரமும், எல்லா நாளும், எல்லா நேரங்களும், எல்லா நிமிடங்களும் அல்லாஹ் தஆலா படைத்த சிறப்பான நேரங்கள் தான். ஆனால் ஒன்றை விட ஒன்று சிறப்பானதாக ஆகிவிடுகின்றது. உதாரணமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 12 மாதங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா உலகத்தை படைக்கின்ற பொழுதே 12 மாதங்களை ஏற்படுத்தி தான் அல்லாஹ் தஆலா படைத்தான் என்ற குறிப்புகளும் நமக்கு குர்ஆனிலே கிடைக்கின்றது. இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றார். அல்லாஹ் தஆலாவிடத்தில் வருடத்தினுடைய மாதங்களினுடைய எண்ணிக்கை மொத்தமாக 12 என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். அல்லாஹ் தஆலா உலகத்தை படைக்கின்ற பொழுதே இந்த 12 மாதங்களையும் படைத்து விட்டார். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறந்த மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். அந்த மாதங்களில் அல்லாஹ் தஆலா படைத்த ஒரு வருடத்தினுடைய எல்லா நாட்களை விட அது ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையுடைய நாட்கள், வெள்ளிக்கிழமையுடைய நாள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மற்ற நாட்களை காட்டிலும் சிறந்த நாளாக ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் தஆலா அதை பெருநாளாக ஆக்கி வைத்திருக்கின்றார். இஸ்லாமிய மார்க்கத்தின்படி நாம் கேள்விப்படுகின்ற பொழுது நமக்கு தெரிந்ததெல்லாம் பெருநாள் என்பது ஈதைன் என்று கூறுவார்கள். 2 பெருநாள், ஒன்று ஈதுல் ஃபித்ரு, 2வது ஈதுல் அல்ஹா. இந்த 2 நாள் தான் இஸ்லாமியர்களுக்கான பெருநாளாக அன்று முதல் இன்று வரையிலும்
கியாமத் வரையிலும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் சில உலமாக்களிடம், பெரும்பாலான மார்க் அறிஞர்களிடம் ஒரு வாரத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையினுடைய நாள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக, சிறந்ததாக, முஃமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பெருநாளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கின்றான் என்று பல்வேறு உலமாக்கள் கூறுகின்றார்கள். அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது, எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆம், வெள்ளிக்கிழமை அன்று நாம் செய்யக்கூடிய அமல்களும் நாம் செய்யக்கூடிய விஷயங்களும் அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமானதாக ஆகிறது. அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது வாரத்தினுடைய நாட்களில் வெள்ளிக்கிழமை என்பது சிறந்த நாட்களாக இருக்கின்றது, சிறந்த நாளாக இருக்கின்றது. இஸ்லாமிய பார்வையில் வெள்ளிக்கிழமை அன்றும் வெள்ளிக்கிழமைக்கும் கிறிஸ்தவ மதப்படி இன்று நாம் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய புனித வெள்ளி என்று சொல்லப்படக்கூடிய குட் ஃப்ரைடேவுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? நம்முடைய வெள்ளிக்கிழமைகளுக்கும் கிறிஸ்தவர்களுடைய அந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படக்கூடிய புனித வெள்ளிக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? அவர்களுடைய கண்ணோட்டத்தில் அதற்கு என்ன விளக்கங்கள், இஸ்லாமிய பார்வையில் அதற்கு என்ன விளக்கங்கள் என்றெல்லாம் நாம் இந்த ஜும்ஆவிலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த ஜும்மாவை சங்கைக்குரிய நாளாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். காரணத்தை பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா படைப்பினங்களை படைக்க தொடங்குவது ஞாயிற்றுக்கிழமை. அல்லாஹு தஆலா படைப்பினங்களை அல்லாஹு தஆலா படைக்க தொடங்கினார். அதன் காரணமாக கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை தங்களுக்கு பெருநாளாக, அல்லாஹு தஆலா படைப்பை தொடங்கிய அந்த நாள் பெருநாளாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் என்று கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பெருநாளாக ஆக்கி கொண்டார்கள். அடுத்த கட்டமாக நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அந்த வாரத்தினுடைய இறுதி நாளான சனிக்கிழமை வரை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த படைப்பையும் படைத்து முடித்து விட்டான் என்று கிதாபுகளில் நமக்கு குறிப்புகள் கிடைக்கின்றது. சனிக்கிழமை அன்று அல்லாஹு தஆலா படைப்பினுடைய ஒட்டுமொத்த அமைப்பையும் அல்லாஹு தஆலா முடிவுற்ற அந்த நாளை யூதர்கள், ஜூஸ் என்று கேள்விப்படுகின்றோம் அல்லவா, யூதர்கள் அவர்கள் அந்த நாளை தங்களுக்கு ஈதாக ஆக்கி கொண்டார்கள். இஸ்லாமியர்கள் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை ஏன் ஈதாக, பெருநாளாக ஆக்கி கொண்டார்கள் என்று நாம் கிதாபுகளில் ஆய்வு செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, உலகத்தினுடைய முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா வெள்ளிக்கிழமையினுடைய மாலையிலே சாயங்கால நேரத்தில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்கள் முதல் மனிதர் பிறந்த அந்த நாளை ஈதாக, ஜும்ஆவை ஈதாக, பெருநாளாக ஆக்கி கொண்டார்கள். இதுதான் ஒவ்வொரு மதத்தவர்களும் ஒவ்வொரு நாட்களையும் அவர்கள் ஈதாக, பெருநாளாக ஆக்கி கொண்டதற்கான பின்னணி காரணங்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஜும்ஆ எந்த அளவு சிறந்த நாளாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால், குறிப்பாக அதில் அல்லாஹு தஆலா அதிகமான இபாதத்துகள் செய்வதற்காக வேண்டியும், அமல்கள் செய்வதற்காக வேண்டியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்து சொல்வதற்காக வேண்டியும் அல்லாஹு தஆலா அந்த நாட்களை சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கின்றார். ஜும்ஆ நாளில் குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான பிரத்யேகமான சில அமல்களை செய்வார்கள். காரணம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஜும்ஆ என்பது பெருநாளாக கடைபிடிக்கப்படுகின்றது. பெருநாளில் என்னென்னவெல்லாம் செய்யணும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்ஆவினுடைய நாட்களில் பல்வேறு விதமான நல்ல அமல்களை செய்திருக்கின்றார்கள். ஃபஜ்ருடைய ஆரம்ப நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கின்ற பொழுது சூரத்துல் சஜ்தாவை ஓதுவார்கள். சூரத்துல் சஜ்தாவை ஓதி அந்த தொழுகையில் அவர்கள் சஜ்தா செய்வார்கள். அடுத்த கட்டமாக நாம் பார்க்கின்ற பொழுது சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய கஹ்ஃப் சூராவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையில் தவறாமல் அவர்கள் ஓதிவிடுவார்கள். அதே போன்று துஹானுடைய சூறாக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள் என்ற கிதாபுகளில் நமக்கு குறிப்புகள் எல்லாம் கிடைக்கின்றது. பிரத்யேகமாக நாம் செய்யக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நாம் பிரத்யேகமாக செய்யக்கூடிய இன்னொரு அமல் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆ நாளுக்கு உங்களுக்கு தொழுமாறு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ் தஆலாவை நினைவு கொள்வதற்காக பள்ளிவாசலுக்கு நீங்கள் சென்று தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று கூறுகின்றார். வதருல் பை, மேலும் வியாபாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு தொழுகைக்காக நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றார். அந்த நாளிலே நாம் தொழக்கூடிய இந்த 2 ரக்காத்துகள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சிறந்ததாக பெருநாளுடைய தொழுகையாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் பார்க்கப்படுகின்றது.
அதை தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமை அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே கூறுகின்ற பொழுது, இதா கான யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவினுடைய நாள் வந்து விட்டாலோ, அவ் லைலத்துஹா, அல்லது ஜும்ஆவினுடைய இரவு, வியாழக்கிழமையினுடைய இரவு வந்து விட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், ஃபக்ஸிரு அலா, என் மீது அதிகமாக நீங்கள் ஸலவாத்து கூறுங்கள், ஃபஇன்ன ஸலாத்த தபுலுகுனி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத் என்னை வந்து சேருகின்றது, என்னை அடைகின்றது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த நாட்களிலே நாம் நம்முடைய இந்த ஜும்ஆவினுடைய நாள் சிறந்ததாக மேலும் சிறப்பு அதிகப்படுத்துவதற்கான காரணமாக அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுகின்றார். ஸலவாத்து சொல்லுமாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். நாம் சொல்லக்கூடிய இந்த ஸலவாத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைகின்றது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வார்த்தையின் மூலமாக அவர்களே பதிவு செய்கின்றார்கள். இவெல்லாம் இருக்க இந்த ஜும்ஆவினுடைய நாள் இஸ்லாமிய மார்க்கத்தின்படி, இஸ்லாமிய பார்வையில் இந்த ஜும்ஆவினுடைய நாள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஆக சிறந்ததாக இருக்கின்றது. அதேபடி இந்த கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்தவர்களுடைய மார்க்கத்தின்படி, அவர்களுடைய மதத்தின்படி அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை அவர்களுடைய ஈதாக ஆக்கி கொண்டார்கள். ஈதாக வருடம் முழுக்க ஞாயிற்றுக்கிழமை ஈதாக ஆக்கி கொண்டவர்கள் குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படக்கூடிய நாம் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாளுடைய வெள்ளிக்கிழமையை ஏன் சிறப்புக்குரியதாக அவர்கள் ஆக்கினார்கள், குட் ஃப்ரைடே என்று அவர்கள் ஏன் அதனை கருதுகின்றார்கள் என்ற பின்னணி காரணங்கள் எல்லாம் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குட் ஃப்ரைடே என்ற ஒரு கான்செப்டை பற்றி நாம் யோசிக்கின்ற பொழுது, இஸ்லாமிய மார்க்கப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குட் ஃப்ரைடே தான். இஸ்லாமிய மார்க்கப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான். வெள்ளிக்கிழமை மிகவும் சிறந்த நாளாக மற்ற நாட்களை விட அதிகம் சிறப்புக்குரிய அதிகம் சிறப்பு அல்லாஹ் தஆலா அதிலே வைத்திருக்கின்றார். அதனால ஜும்ஆவினுடைய ஒவ்வொரு ஜும்ஆவும் உலகம் தொடங்கியதிலிருந்து கியாமத்து நாள் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை கூட அல்லாஹ் தஆலாவிடத்தில் சிறந்த நாளாகத்தான் கருதப்படும். இந்த குட் ஃப்ரைடே பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லவா, அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நாள் தான் குட் ஃப்ரைடேவாக அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை நாம் வரலாற்றினுடைய ஏடுகளில் புரட்டி பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்தவ மதம் உட்பட எவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் உட்பட உலகத்தில் எத்தனை மதங்கள் எத்தனை மார்க்கங்கள் இருக்குமோ யாரிடத்திலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றிய தெளிவான வரலாறு கிடையவே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான், இஸ்லாத்தில் மட்டும்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பின் முதல் நாளை கியாமத்து நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்திலே இறங்குவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ரௌலா ஷெரீஃபிலே அவர்கள் கபர் அமையப்படும் என்ற அனைத்து வரலாறுகளும் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறியிருக்கின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முழுமையான வரலாறு அவர்களை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களிடத்திலே முழுவதுமாக கிடையாது. அதற்கான தெளிவான விளக்கங்கள் எல்லாம் செல்ல பின்னால் கூற இருக்கின்றோம். முதலாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றிய செய்தியை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறக்கச் செய்கின்றார். எந்த ஒரு ஆணினுடைய துணையின்றியும் அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் அல்லாஹ் தஆலா இயற்கையாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கின்ற பொழுது ஊர் மக்கள் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறாக பேசுகின்றார்கள். எந்த ஒரு ஆண் துணையும் இன்றி எப்படி இந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊர் மக்கள் எல்லாம் தப்பா பேசுகின்ற பொழுது, தொட்டிலே பிறந்து கிடக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தைகள் எல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்து வைத்திருக்கின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகின்றார்கள், இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ் தஆலாவுடைய அடியானாக இருக்கின்றேன். ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் தஆலா எனக்கு வேதங்களை வழங்கி இருக்கின்றார். இஞ்சில் என்று கேள்விப்படக்கூடிய நாம் இந்த பைபிள் என்று பெயர் வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா, அன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கிய இஞ்சிலுடைய வேதத்தை அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். வஜஅலனி நபியா, மேலும் என்னை அல்லாஹ் தஆலா நபியாக ஆக்கி இருக்கின்றார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகின்றார்கள். தொட்டிலே பிறந்து சில நிமிடங்களே ஆன அந்த குழந்தை தொட்டிலே பேசுகின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசக்கூடிய அதே வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அவர்களே பேசுகின்ற பொழுது இப்படி கூறுகின்றார்கள், வஜஅலனி நபியா, அல்லாஹ் தஆலா என்னை நபியாகத்தான் அனுப்பியிருக்கின்றான், ஒரு தூதுவராக தீர்க்கதரிசியாக மட்டுமே அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கூறுகின்றார்கள்.
ஆனால் இன்றைய கிறிஸ்தவ மதத்தின்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளாக தேவகுமாரனாக அவர்கள் ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா எந்த இடத்திலும் அவ்வாறாக கூறவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நோக்கி அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே கேட்பார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களையும் உங்களுடைய தாயாரையும் நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கடவுளாக ஆக்கி கொண்டார்களே, உங்களுக்கும் அதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா, சம்பந்தம் இருக்கின்றதா என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தவர்கள் கேட்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பதில் கூறுவார்கள். குர்ஆனில் அந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பதில் கூறுவார்கள், யா அல்லாஹ், நான் இருக்கின்ற வரை, நான் உலகத்தில் உயிரோடு இருக்கின்ற வரை அவர்கள் என்னை கடவுளாக ஆக்காமல் விட்டு நான் அவர்களை தடுத்திருந்தேன் என்று கூறுவார்கள். நான் உயர்த்தப்பட்டு விட்ட பிறகு என்னுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்று எனக்கு தெரியாது, யா அல்லாஹ், உனக்கு தான் தெரியும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூறுவார்கள். பல்வேறு விதமான ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான அற்புதங்களை வழங்கி இருக்கின்றார். நாம் சென்ற வாரம் முந்தின வார ஜும்ஆக்களில் பேச இருக்கின்ற பொழுது கூறியிருந்தோம், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு விதமான முஅஜிசாக்களை கொடுப்பார், அற்புதங்கள். ஒரு சாதாரண மனிதனால் செய்ய முடியாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட சில அற்புதங்களை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு வழங்குவார், அவருடைய உம்மத்தார்களுக்கு காட்டுவதற்காக, அவர்களுக்கு நம்பிக்கையும் ஈமானையும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா வழங்கியிருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான அற்புதங்களை கொடுத்தான். குர்ஆன் அல்லாஹு தஆலா கொடுத்த அற்புதம் தான் இன்றளவிலும் அது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுவான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணிலே ஏதேனும் பறவை போன்ற ஏதேனும் உருவங்களை செய்து அல்லாஹு தஆலாவுடைய அனுமதியால் நீ பறந்துவிடு என்று ஊதினால் என்று சொன்னால், அந்த பறவை களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த சிலை போன்று இருக்கக்கூடிய பறவை உயிர் பெற்று பறந்துவிடும் என்று குர்ஆனில் அல்லாஹு தஆலா பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அடுத்த கட்டமாக பிறவி குருடர்களையும் வெண்குஷ்டம் உள்ளவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷிஃபா கொடுத்தார்கள் என்று கேள்விப்படுகின்றோம். இன்றைய நவீன காலத்தில் நாம் யோசிக்கின்ற பொழுது, ஒருவர் பிறக்கின்ற பொழுது பிறந்து பார்வையெல்லாம் இருக்கின்றது, வளருகின்ற பொழுது ஏதேனும் ஒரு காரணத்தினால் பார்வை சென்று விடுகின்றது, கண்ணில் இழப்பு ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னால் அவருக்கு ஆபரேஷன் செய்து கண் பார்வை வர வைப்பதற்கான வாய்ப்புகள் 90% சாத்தியம். ஆனால் ஒருவர் பிறக்கின்ற பொழுது பார்வையற்றவராக குருடராக பிறந்தார்கள் என்று சொன்னால் அவருக்கு பார்வை வர வைப்பதற்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறவி குருடர், பிறக்கும் பொழுதே குருடராக இருக்கக்கூடிய நபருக்கு அவர்களுடைய கண்ணிலே அவர்கள் மசீஹ் என்று இன்னொரு பெயர் இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணிலே அவர்கள் தடவினார்கள் என்று சொன்னால் பிறவி குருடராக இருக்கக்கூடிய அந்த நபருக்கு பார்வை வந்துவிடும். அடுத்ததாக மேலும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த நபர்களை உயிர்ப்பிப்பார்கள். அவர்களுடைய சகோதரனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் நீங்க எப்படியாவது உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, அல்லாஹு தஆலாவுடைய அனுமதியால் மட்டுமே நான் உயிர்ப்பிக்க முடியும் என்று எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்ட கபருக்கு கூட்டு செல்லுகின்றார்கள். இந்த கபரில் இருக்கக்கூடிய நபரினுடைய பெயரை சொல்லி கும்பி ஈதினில்லா, அல்லாஹு தஆலாவுடைய பெயரை கொண்டு நீ எழுந்திரு என்று கூறினார்கள். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் இறந்த நபர், எலும்பும் சடலமாக இருக்கக்கூடிய நபர் உயிர்ந்தெழுந்தார் என்று கிதாபுகளில் குர்ஆனில் அல்லாஹு தஆலா வரலாறுகள் எல்லாம் வைத்திருக்கின்றார். இப்படி ஆச்சரியங்கள் அதிகமாக செய்யக்கூடிய நபர்களை இன்றைய காலத்து மனிதர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களை ஆண்டவர்களாக ஆக்கிவிடுவார்கள். ஒரு சாதாரண மனிதனால் இது போன்றெல்லாம் செய்ய முடியாது. ஒரு சாதாரண பறவை களிமண்ணில் ஒரு விஷயத்தை செஞ்சு பறக்க விட்டா யாருக்கு பார்த்தாலும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அன்றைய மனிதர்களுடைய மனநிலைமை மிகவும் பலகீனமானதாக இருந்தது. ஒருத்தர் இறந்துட்டார், அவரை உயிர் பிச்சை எழுப்புறாரு. அப்படிப்பட்ட நபரை பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் இவர் சாதாரண பிறவி கிடையாது, தெய்வ பிறவி, இவரை கடவுளாக ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஆக்கி பல்வேறு விதமான நம்பிக்கை அவர்கள் பின்பற்றி கொண்டு வருகின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்டியனிட்டி என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாத்திற்கும் நம்பிக்கை ஈமான் என்ற அடிப்படையில் பல்வேறு விதமான வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஆங்கிலத்திலே ட்ரினிட்டி என்று கூறுவார்கள், முக்கடவுள் கொள்கை. முக்கடவுள் கொள்கை என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 3 விதமாக கிறிஸ்தவர்கள் நம்புவார்கள். முதலாவதாக இறைவன் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். இரண்டாவதாக இறைவனுடைய தேவ புதல்வன், இறைவனுடைய மகன் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். மூன்றாவதாக பரிசுத்த ஆவி என்றும் அவர்கள் நம்புகின்றார்கள். இதற்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. நமக்கெல்லாம் ஒரு சின்ன டவுட் இருக்கும், கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு. சத்தியமாக கிடையாது.
அவர்களுடைய நம்பிக்கை முற்றிலும் மாறுபட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை பொறுத்தவரை அவர்களே நேரடியாக கூறிய வார்த்தை குர்ஆனில் இருக்கின்றது, ஜஅலனி நபியா, அல்லாஹு தஆலா என்னை நபியாகத்தான் அனுப்பியிருக்கின்றார். அல்லாஹு தஆலாவுடைய மகனாகவும் அல்லாஹு தஆலா என்னை இறைவனாக அனுப்பவில்லை, மாறாக அல்லாஹு தஆலா என்னை நபியாகத்தான் அனுப்பியிருக்கின்றார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்லக்கூடிய அதே வார்த்தை குர்ஆனில் இருக்கின்றது. முற்றிலும் அவருக்கும் நமக்கும் இந்த நம்பிக்கையினுடைய விஷயத்தில் அதிகமான வேறுபாடுகள் இருக்கின்றது. அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பக்கூடிய விஷயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறுமனே அல்லாஹு தஆலாவால் அனுப்பப்பட்ட நபி மட்டுமே. அதே சமயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளில் தான் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்ட சம்பவத்தை பற்றி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம். ஒரு சின்ன நினைவூட்டலுக்காக மீண்டும் அதனை கூறுகின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து ஒரு 12 நபர்கள் கொண்ட ஒரு கூட்டம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய நண்பரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு நபருக்கு மட்டும் அந்த இடம் தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த நபருக்கு சொல்றாங்க, அவரிடம் பேசுகின்றார்கள், பேரம் பேசுகின்றார்கள், உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ, எவ்வளவு சொத்து வேணுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு தரோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு எங்கே இருக்கின்றார் என்று அவர்களிடம் கேட்கின்றார்கள். கேட்கின்ற பொழுது அவர் அந்த இடத்தை சொல்லிட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஒரு இடத்துல, ஒரு பள்ளியாசில ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர்களை கொலை செய்வதற்காக முனைப்பட்டு எல்லாரும் ஓடுகின்றார்கள். ஓடுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா செய்த ஒரு அற்புதமான விஷயம், எந்த நபர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டிக் கொடுப்பதற்காக வந்தாரோ அந்த நபருடைய தோற்றத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தை கொண்டு ஆக்கிவிட்டு அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்திலே உயர்த்தி விட்டார். இப்போ வருகின்ற பொழுது அந்த நபர்கள் எல்லாம் காட்டிய நபரை தேடவில்லை, எந்த நபர் கூட்டு வந்தாரோ கூட்டத்தில் அந்த நபரை பார்க்கவில்லை. பேசாம இவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர் தான் சொல்லி எதுவுமே யோசிக்காம அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆக மொத்தமாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார்கள் என்று கேள்விப்படுகின்றோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தின்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் பல் ரஃபஅல்லாஹு இலைஹி. அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை, மாறாக பல் ரஃபஅல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தஆலா தன் பக்கம் வானத்தில் அவர்களை உயர்த்தி விட்டான் என்று குர்ஆன் பேசுகின்றது. இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது முற்றிலும் இந்த குட் ஃப்ரைடேவுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. குட் ஃப்ரைடே என்று அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாளை அவர்கள் கடைபிடித்து அவர்கள் பின்பற்றி வருட வருடம் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இன்னொரு தகவல், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி கிறிஸ்தவ நபரே ஒருவர் எழுதுகின்றார். சர்வதேச எழுத்தாளர் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் தி 100 என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சர்வதேச அளவில் நோபல் பரிசுகளை வென்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் உலகத்தை ஆண்ட 100 ஆளுமைகளை பற்றி அவர்கள் எழுதுகின்றார்கள். முதலாவதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே எத்தனை நபர்கள் உலகத்தை ஆண்ட 100 ஆளுமைகள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் முன்னுரை தருகின்றார். இரண்டாவதாக அடுத்து தொடர்படியாக பார்க்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அவர்கள் எழுதுகின்ற பொழுது 3 விஷயங்களை பதிவு செய்கின்றார். முதலாவது விஷயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார் என்ற குறிப்பு கிறிஸ்தவர்களிடம் கிடையாது. கிறிஸ்தவரை எழுதுகின்றார், மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் அந்த புத்தகத்தை எழுதுகின்றார். அவரே பதிவு செய்து கூறுகின்றார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்போது பிறந்தார் என்ற குறிப்பு எங்களிடம் கிடையாது. இந்த கிறிஸ்துமஸ் என்று அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாளை தான் கிறிஸ்துமஸ் என்று அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளுக்கும் அவர்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் அதுதான் என்று அவர்களிடமே குறிப்புகள் கிடையாது. யார் எழுதுகிறார்? மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் எழுதுகின்றார். இரண்டாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று கிடையாது. அவர்களே கூறுகின்றார்கள் அல்லவா, இயேசு கிறிஸ்து என்று கூறுகின்றார்கள் அல்லவா, இதுதான் அவருடைய சரியான பெயர் என்பது கிடையாது. அவருடைய பெயர் என்னவென்று யாருக்குமே தெரியாது. பிற்காலத்தில் வந்த அந்த கிறிஸ்தவர்கள் ஒரு பெயரையும் அவருக்கு ஒரு தோற்றத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி அவர்கள் காலப்போக்கில் அது புழக்கத்தில் வந்து விட்டது என்று அந்த நபரை எழுதுகின்றார். மூன்றாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது இறந்தார்கள், அவர்கள் உயர்த்தப்பட்டார்களா அல்லது சிலுவையில் அறையப்பட்டார்களா என்ற வரலாறு குறிப்புகளும் எங்களிடத்தில் இல்லை என்று மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிறிஸ்தவர் எழுதுகின்றார். அல்லாஹு தஆலா செய்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இறுதியில் அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்துகின்ற பொழுது 3 விஷயம் செய்தார். முதலாவதாக அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்தில் உயர்த்தி விட்டார். உயர்த்திவிட்டு இரண்டாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தை, அவர்களுடைய முக பாவனையை வேறொரு நபருக்கு, எந்த ஒரு நபர் காட்டி கொடுத்தாரோ அந்த நபருக்கு அந்த உருவத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டு அவர்களை சிலுவையில் அறைகின்ற பொழுது
அந்த இயேசுவாக இருக்கக்கூடிய அந்த உருவம் மாற்றப்பட்ட நபர் கூறுகின்றார், இறைவா என்னை ஏன் கைவிட்டு விட்டாய்? அவர்களுடைய மொழியிலே அது இருக்கின்றது. எலி எலி லிமா சபஸ்தனி என்ற அதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் சிலுவையிலே அறையப்படுகின்ற பொழுது அவர் கூறக்கூடிய அதே வார்த்தை, இறைவா என்னை ஏன் கைவிட்டு விட்டாய்? அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கின்றது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இறைவன் என்று அவர்களுடைய நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் தஆலா செய்த விஷயம், உயர்த்தப்படுகின்ற பொழுது அவர் இறைவா என்னை ஏன் கைவிட்டு விட்டாய்? அந்த இடத்துல என்ன விளங்குதுன்னு சொன்னா, அப்போ பார்க்கின்ற பொழுது இவருக்கும் மேலே ஒரு இறைவன் இருக்கின்றார், இவர் இறைவன் கிடையாது என்ற விஷயம் தெல்ல தெளிவாக விளங்குகிறது. இதுதான் இஸ்லாமியத்திற்கும் இஸ்லாமிற்கும் கிறிஸ்தவத்திற்கும் உண்டான நம்பிக்கை, இந்த ஈமான் என்ற அடிப்படையில் உள்ள வித்தியாசங்கள். இந்த வித்தியாசங்கள் எல்லாம் நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளுக்கும் அவர்களிடத்தில் குறிப்புகள் நாம் கேட்கின்ற பொழுது கட்டாயமாக அவர்களிடம் குறிப்புகள் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடிய இயேசு கிறிஸ்த ஏன் கடவுளே கொண்டார் என்று கேட்டால் அவர்களிடம் பதில் கிடையாது. ஏன் அந்த நாளில் கொண்டாரு, எதுக்கு கொண்டாரு, எந்த காரணமும் அவர்களிடம் கிடையாது. அவர்களிடத்தில் சுத்தமாக பதிலே கிடையாது. ஆக மொத்தமாக நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் உண்டான நம்பிக்கை அடிப்படையில் முழுவதுமாக அனைத்து விஷயங்களிலும் நம்பிக்கை என்பது மாறுபடுகின்றது. நம்முடைய தெளிவான விளக்கங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமும் கிறிஸ்தவமும் கிட்டத்தட்ட ஒன்று என்ற நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தை அவர்கள் ஈசா என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை அவர்கள் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது வஜஅலனி நபி, அல்லாஹு தஆலா நபியாகத்தான் ஆக்கி இருக்கின்றார். அவர்களே கூறுகின்றார், இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹு தஆலாவுடைய அடியான். அவர்கள் எந்த இடத்திலும் இன்னி அல்லாஹ், நான் தான் அல்லாஹ் என்று அவர்கள் பதிவு செய்யவில்லை. நான் அல்லாஹு தஆலாவால் அனுப்பப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் என்று பேசுகின்றார்கள். ஆக மொத்தமாக இந்த குட் ஃப்ரைடேவும் நம்முடைய ஃப்ரைடேவுக்கும் நம்முடைய வித்தியாசங்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு ஃப்ரைடேவும் நம்முடைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஆக சிறந்ததாகத்தான் இருக்கின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அளவிலும் நாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் அதிகமாக தொழுது அதிகமாக நாம் துவா செய்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக நாம் ஸலவாத் சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஜும்ஆவினுடைய நாளினுடைய அந்தஸ்து அல்லாஹு தஆலா நாம் ஒவ்வொருவரையும் அடைய செய்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.